விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முக்கோண கூட்டணியில் நடிகர் விஜய் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் தமிழக அரசியல் கட்சிகளுடைய கூட்டணியில் திருப்பத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய், நாம் தமிழர், அதிமுக அப்படிங்கிற முக்கோண கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. போன மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி கட்சிகளை தவிர மற்ற கட்சிகள் எல்லாமே சில தொகுதிகளை டெபாசிட்டை இழந்த சம்பவமும் நடந்துச்சு. குறிப்பாக அதிமுக 7 தொகுதிகள், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவை 7 தொகுதிகளை டெபாசிட்டை இழந்தாங்க. இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் புறக்கணிப்பதாக அதிமுகவும் தேமுதிகவும் அறிவிச்சிட்டாங்க. நடிகர் விஜயும் விக்கிரவாண்டி தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னும் 2026 சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு அப்படின்னும் திட்டவட்டமாக சொல்லிட்டார். அதனால் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, நாம் தமிழர் அப்படின்னு மும்முனை போட்டி ஏற்பட்டிருக்கு. இந்த நிலையில் அதிமுக வாக்குகளை கவர்ந்துவிட பாமக தீவிரமாக களமிறங்கியிருப்பதாகவே தெரியுது. அதிமுக தொண்டர்களே, உங்களுக்கு எதிரி திமுக தான். எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கியதே திமுகவை எதிர்க்க தான். அதனால் இப்போது திமுகவிற்கு எதிராக பாமகவிற்கு உங்களுடைய வாக்குகளை போடுங்க அப்படின்னு பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் பகிரங்கமாகவே வேண்டுகோள் விடுத்திருக்காரு வாக்காளர்களுக்கு. அதேபோல அதிமுக ஆதரவை நாம் தமிழ் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் கேட்டிருக்காரு. அதன்படி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவை ஆதரித்து அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செஞ்சேன். இலங்கை போர் நடந்தது, என்னுடைய சொந்தங்களை கொன்ற கூட்டத்திற்கு ஆதரவாக இருந்த காங்கிரஸ் திமுகவை எதிர்த்து அதிமுகவிற்கு ஆதரவு கொடுத்தேன். அதுக்கப்புறம் 2011 தேர்தலில் மீண்டும் அதிமுகவிற்காக பிரச்சாரம் பண்ணேன். அப்படிங்கிறதுக்காக திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக பிரச்சாரம் பண்ணேன். 2014 மீண்டும் அதிமுகவை ஆதரித்து பிரச்சாரம் பண்ணேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்கலை, பணம் வாங்கலை, உண்டியல் குலுக்கி தான் பிரச்சாரம் செஞ்சேன். இப்போது நாங்கள் விக்கிரவாண்டியில் நாங்கள் நிற்கிறோம், அதிமுக ஆதரவை கேட்குறோம். நம்முடைய பொது எதிரி திமுக, அப்படிப்பட்ட பொது எதிரியை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு பிரச்சாரம் செய்கிறோம். திமுக அப்படிங்கிற நச்சு மரத்தை வீழ்த்தணும், அதுக்கு எளிய பிள்ளைகள் எங்களை ஆதரித்து எங்களோட நில்லுங்க, நான் உங்களுக்காக நின்று இருக்கேன், உங்கள் கூட நின்று இருக்கேன், இந்த ஒரு தேர்தல் நீங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் செஞ்சுருக்காரு. இப்போ இந்த அதிமுகவுடைய ஓட் பேங்க் யார் பக்கம் போக போகுது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. அதுலேயும் இப்போ புது அப்டேட்டாக அதிமுக நடத்திய இந்த உண்ணாவிரத போராட்டம் நடத்துகிறாங்க இல்லையா, கள்ளக்குறிச்சி சம்பவத்தை சிபி விசாரிக்கணும், சட்டப்பேரவையில் பேச அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டாங்க அதிமுக. அந்த போராட்டத்திற்கு நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆதரவு தெரிவித்து அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இதன் மூலமாக கிட்டத்தட்ட நாம் தமிழர் அதிமுகவோட கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏற்கனவே சீமான் அதிமுக ஓட்டு எங்களுக்கு போடணும்னு சீமான் கேட்டுட்ருக்காரு. அதை தொடர்ந்து இப்போது அதிமுகவுடைய போராட்டத்துக்கு சீமான் ஆதரவு தெரிவித்திருக்காரு. அப்போது அதிமுகவினர் அவங்களுடைய வாக்குகளை சீமானுக்கு செலுத்துவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நடிகர் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்தோட 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க அதிமுக விரும்புவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் சொல்லப்படுது. முதலாக களத்தில் விஜய் இறங்குவதால் 10% வாக்குகளை பெறலாம் அப்படின்னும் அதிமுக கணித்திருக்கிறதா. அதனால் 20 இடங்கள் வரை கொடுத்த நடிகர் விஜயோட கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு அதிமுக கருதுவதாக அரசியல் வட்டாரத்திலையும் சமூக ஊடகங்களையும் பரபரப்பாக செய்திகள்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் நடிகர் விஜயினுடைய இலக்கு ஆட்சி பிடிக்கிறது தான். இந்நிலையில் அதிமுகவோட கூட்டணி வைத்தால் எதிர்க்கட்சி அந்தஸ்து வேண்டுமானால் கிடைக்கலாம். மேலும் அதிமுக, திமுக ஆகிய இரு கட்சிகளின் அதிருப்தி வாக்குகளையும் தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் அப்படிங்கிற தமிழகத்தில் மாற்றத்திற்கான குரலாக தமிழக வெற்றி கழகம் இருக்க வேண்டும் அப்படின்னு நடிகர் விஜய் ஏற்கனவே தெளிவுபடுத்தியிருக்காரு. வேணும்னா நாம் தமிழ் கட்சியோட நடிகர் விஜய் கூட்டணி வைக்கக்கூடும். முதல் முறையாக திமுக அதிமுக கூட்டணி இல்லாமல் தேர்தலில் போட்டியிட்டு எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றாலும் தங்கள் கட்சி மக்கள் ஒரு மாற்றாக பார்ப்பார்கள் அப்படிங்கிற கணக்கில் நடிகர் விஜய் அடியெடுத்து வைப்பார் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் கருதுகிறாங்க. மக்கள் ஆதரவு கொடுத்தா அரசியலில் தொடர்ந்து செயல்படுவது அப்படிங்கிற முடிவிலும் நடிகர் விஜய் இருப்பதாக அவருடைய திரையுலக ஆதரவாளர்கள் சில பேர் கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வராங்க. இந்நிலையில் 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக, பாமக, தேமுதிக கூட்டணி உருவாகலாம்.
நடிகர் விஜயின் செயல்பாடுகளை பொறுத்து திமுக கூட்டணி கட்சிகளில் சில தமிழக வெற்றிக் கழகத்தின் பக்கம் திரும்பலாம் அப்படின்னு கருதப்படுது. நாம் தமிழர், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறிவைத்தும் தமிழக வெற்றிக் கழகம் காய்களை நகர்த்தக்கூடும் அப்படிங்கிறாங்க அரசியல் விமர்சகர்கள். விக்கிரவாண்டி தேர்தல் முடிவுகள் தமிழக வெற்றிக் கழகம், அதிமுக, நாம் தமிழர் அப்படிங்கிற முக்கோண கூட்டணி உருவாக்குவதற்கு இப்போதைக்கு சாத்தியமில்லை அப்படின்னே தெரியுது.